கோவை மேட்டுப்பாளையம் சாலை KNG புதூர் பிரிவு பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியும் தென்னிந்திய ஆய்வு மையமும் இணைந்து நடத்திய சிந்து சரஸ்வதி நாகரிகம், சிந்து நதி முதல் தாமிரபரணி வரை நம்பிக்கை மற்றும் நாகரிகத்தின் நோக்கும் போக்கும் என்ற பொருண்மையிலான பன்னாட்டு கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாட்டின் மேதகு ஆளுநர் RN பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் எகிப்திய நாகரிகம் நைல் நதிக்கரையிலும், மெசபடோமியா நாகரிகம் டைக்ரிஸ் நதிக்கரையிலும் தோன்றியது போல நமது இந்திய நாகரிகமும் ஆற்றங்கரையிலேயே தோன்றியது. இந்திய நாகரிகம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்று குறிப்பிட்டார். இங்கிலாந்தில் உள்ள எடின்பெரா, கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்கள் கணிதம், மருத்துவம், வானியல் உள்ளிட்ட தொன்மையான இந்திய அறிவு மரபை கண்டறிந்தும் மொழிபெயர்த்து ஆவணப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தின என்று குறிப்பிட்டார். மொழி, மண்டலம் என்ற அடிப்படையில் வேறுபாட்டாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாரத நாட்டின் தத்துவம் என்றும், சங்க இலக்கியத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த ஒற்றுமை உணர்வு பதிவாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியதுடன், அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் உள்ளிட்ட நூல்களிலிருந்து பல்வேறு சான்றுகளை எடுத்துரைத்தார். சரஸ்வதி நதியை பற்றி ரிக்வேதம் குறிப்பிடுகிறது என்றும், இந்த நதி தனித்துவம் வாய்ந்தது என்றும், சரஸ்வதி நதி பற்றிய செய்திகள் புராணமல்ல என்றும், அறிவியல் ரீதியான சரஸ்வதி நதி இருந்தது உறுதியாகியுள்ளது என்றும், மகாபாரதத்தில் அந்த நதியை குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்றும் குறிப்பிட்டார். இவ்விழாவின் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி வரவேற்புரையாற்றினார். தென்னிந்திய ஆய்வு மையத்தை சார்ந்த தரணி குணசேகரன் கருத்தரங்க நோக்க உரையாற்றினார். கருத்தரங்க ஆய்வு கோவை மேதகு ஆளுநர் வெளியிட்டார். தொடக்க விழாவின் நிறைவில் கல்லூரி மேலாண்மை குழுவின் பொருளாளர் மருத்துவர் ON பரமசிவன் நன்றி உரையாற்றினார். தென்னிந்திய ஆய்வு மையத்தின் இயக்குனர் சந்தீப், கல்லூரி முதல்வர் முனைவர் வே. சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இருந்து வருகை தந்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் இக்கருத்தரங்கில் பங்கேற்றனர்.